வணக்கம். நான் கோவிந்தராஜன், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். பிசிஇபி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மாடியூல் 2ல் இப்போ வந்து 2.1.1.14 பார்க்குறோம். அது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான். இதில் என்ன பார்க்குறோம்னாக்கா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு பார்க்குறோம். இதுக்கு முதல் செக்ஷனில் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் பார்த்தோம். இப்போ வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. பிரிண்ட் மை நேம் இஸ், அப்புறம் வந்து ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்து பைத்தான், மூணாவது வந்து என்டி ஈக்குவல் டு அங்கே வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம். தென் பிரிண்ட்டு மால்டி பைத்தான் ரெண்டாவது லைனில் இருக்குது. ஸோ நார்மலாக என்ன ஆகும், ரெண்டு லைன் கன்சோலில் அவுட்புட் வந்து ரெண்டு லைனில் வரும். ஆனால் இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். என்ன இருக்கு, மை நேம் இஸ் பைத்தான் ஃபுல் ஸ்டாப் மாண்டி பைத்தான். ஸோ ரெண்டாவது லைனில் உள்ளது முதல் லைன்லேயே வந்து அவுட்புட் வருது. இதுக்கு காரணம் இந்த எண்டுங்கிற கீவேர்டு நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து அதோட எண்டு வந்து மாறி போய் இது வந்து மேலே வந்துடுது. என்ன, ரெண்டாவது லைனில் உள்ளது முதல் லைனில் வந்துடுது. ஸோ இதுவும் வந்து அனதர் மெக்கானிசம் ஆஃப் பாசிங் த ஆர்குமெண்ட். முதல்ல வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்டு, இப்போ வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டு கீவேர்டு இருக்குது. ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு கீவேர்டு ஆர்குமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து எண்டு அப்படின்ட்டு, அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கீவேர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எண்டுன்னு இருக்குது. இதில் வந்து மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். என்ன, எண்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்கும், ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும், ஒரு கொட்டேஷன் மார்க் இருக்கும், நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. இதுதான் வந்து எசென்ஷியல். இந்த மூணும் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இந்த எண்டு கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இதுதான் டிசைட் பண்ணுது. பிரிண்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து இதை பிரிண்ட் பண்ணிட்டு வரும்போது இதை பார்த்துருச்சுனாக்கா, இதுக்கு அடியில் உள்ள பக்கத்து கீழே உள்ள பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே வந்து வச்சிரும், முதல் லைனில் வச்சிரும். இட் டிட்டர்மைன்ஸ், இதுதான் வந்து தீர்மானிக்குது. இதுக்கப்புறம் என்ன வரணுங்கிறத இது தீர்மானிக்குது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னாடியே வந்து பேக்லாஷ் எண்ணு போட்டால் அது வந்து நியூ லைன் கேரக்டர்னு, ரைட்டா? அப்போ இந்த எண்டு இல்லைன்னு வச்சுங்களேன், எண்டு இல்லாட்டி இது வந்து தனியாகத்தான் வரும். அப்போ இந்த எண்டுங்கிறதுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு வேல்யூ, இம்ப்ளிசிட்டாக ஒரு வேல்யூ இருக்குது. என்னன்னாக்கா பேக்லாஷ் என். இது இல்லை அப்படின்னாக்கா இம்ப்ளிசிட்டாக இந்த இடத்துல வந்து பேக்லாஷ் என்னன்னு இருக்குது. அதனால தான் அடுத்தது வந்து புது லைனில் வருது. அப்படி இல்லாமல் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம வந்து எண்டு கண்டிஷன், எண்டு கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணாக்கா ரெண்டும் வந்து ஒரே லைனில் வரும். இதுதான் வந்து இந்த செக்ஷனில் முக்கியமான விஷயம். இது வந்து நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதே தான். So a keyword argument consists of three elements: a keyword identifying the argument, end here, an equal sign, and a value assigned to that argument. Sorry. Any keyword argument have to be put after the last positional argument. இது ரொம்ப முக்கியமானது. எதுவும் பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து இந்த எண்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். இங்கேயும் பாருங்க, இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. இது ரெண்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டு வரணும். அது எண்டுங்கிறது கடைசியாக தான் வரணும். வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க? The end keyword argument determines the characters the print function sends to the output once it reaches the end of its positional arguments. The default behavior reflects the situation where the end keyword argument is implicitly used in the following way: end is equal to பேக்லாஷ் என். ஸோ எண்டில் வந்து இது எண்டு இல்லை அப்படின்னாக்கா இந்த இடத்துல பேக்லாஷ் என் இருக்குன்னு அர்த்தம். இம்ப்ளிசிட்டாக இருக்குது, என்ன, இன்விசிபிளாக இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் வந்து இந்த பிரிண்ட் வந்து அடுத்த லைனுக்கு போகுது. இப்போ எண்டு கண்டிஷனை நம்ம மாற்றினாக்கா இப்போ ரெண்டாவது லைனில் உள்ளதும் முதல் லைன்லேயே வரும். இதுதான் இந்த செக்ஷனில் அவங்க சொல்லியிருக்கிறது. ஓகே, தேங்க்யூ, பை.